Hi friends, welcome to Indhu'skitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப டிஃபரண்டான ரொம்பவே டேஸ்டான கத்திரிக்காய் முருங்கைக்காய் கார குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல மெஷரிங் கப்ல 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 8 சின்ன வெங்காயம், 5 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் அளவு வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்தா தான் ரொம்ப நல்லா இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது குழம்பு நல்லா கலராக கிடைக்கிறதுக்காக தான். இது விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். இந்த விழுது தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு செய்கிறதுக்கு எந்த பாத்திரம் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கல் உரலில் இந்த மாதிரி இடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே உங்கள் கை வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. மிக்சிலலாம் நம்ம அரைக்கக்கூடாது, கையில் இந்த மாதிரி பிசையும் போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாயை முழுசாகவே சேர்த்துக்கிறேன். இதை கீரைலாம் வேண்டாம், கீரணும் அப்படின்னா காரம் அதிகமாகிடும். பச்சை மிளகாய் வாசனைக்காக தான் சேர்த்துக்கிறோம், அதனால் முழுசாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 4 சின்ன கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காவை இந்த மாதிரி காம்போடவே சேர்த்து கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன கத்திரிக்காவாக இருக்கிறதுனால நான் முழுசாகவே தான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், மேலே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் பின்னாடி கட் பண்ணிக்கோங்க. அப்போ கத்திரிக்காய் நம்மளுக்கு வெந்ததுக்கப்புறம் உடையாமவும் இருக்கும், குழம்பும் நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட நான் ஒரு 4 கத்திரிக்காவும் 2 முருங்கைக்காவும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 8 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்துட்டு உங்களோட கை வச்சு நல்லா இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஒரு 1 கப் அளவு தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி நீங்கள் ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம், ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி மட்டும் சேர்த்திங்கன்னா போதும். தக்காளியோட புளிப்பும் சேரும், அதனால் கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே மிக்ஸி ஜார் கழுவிட்டு நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை இந்த டைம்லேயே நம்ம சேர்த்துடணும். நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணதுக்கப்புறமா நம்ம சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் மாறி போயிடும், அதனால் இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. குழம்பு இந்த டைமில் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்பை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இந்த பாத்திரத்தை அது மேலே வச்சிடலாம். இப்போ இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா காரக்குழம்பு நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இதை அப்படியே மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இடையில கலந்து கொடுத்துக்கோங்க, அப்போது தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாமே ஒரு 90% அளவு நல்லா வெந்து வந்திருக்கு. இதை அப்படியே வேறு ஒரு ஸ்டவ்வுக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த குழம்புக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம், கூடவே ஒரு 8 சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த தாளிப்பை அப்படியே நம்ம குழம்புல சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சுக்கோங்க. லோ ஹீட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக கிடைக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்ட்டான கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
பாருங்கள், நம்மளுக்கு குழம்புல கத்திரிக்காய் எதுவுமே உடையாமல் முருங்கைக்காய் கரெக்டான அளவில் வெந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த காரக்குழம்பு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்போடு ஒரு சூப்பரான கூட்டு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.